அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்களே அது. இதுல சாரி, நல்ல சத்துக்கள், உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைச்சி இருக்கு. அதாவது நம்மளுடைய எய்ம் என்ன, நமக்கு இப்போ கிடைத்தற்கரிய ஒரு மானிட பிறவி கிடைச்சிருக்கு. அந்த மானிட பிறவியை போஷாக்கு குறைஞ்ச சத்துக்கள் இப்பெல்லாம் பர்ஜர் என்னெல்லாமோ சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட். இப்போ 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 என்னுடைய நிலைமை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, 81 வயசு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் எந்த மாதிரி உணவு எடுத்துக்கிட்டு வந்தேன், ஆனா இப்போ காலம் எப்படி இருக்கு, இந்த ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி வருங்கால சந்ததியருக்கு நான் சொல்லணும். அப்படி சொன்னா தான் அவங்களுக்கு எது நல்லது அப்படிங்கிறத அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க அதை ஃபாலோ பண்ணணும். அதனால அவங்களுடைய லாஞ்சிட்டிவிட்டி, அவங்களுடைய வாழ்நாள் கூடணும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உங்க சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் ஏற்படுத்தும். அதுதான் என்னுடைய ஆவலும் என்னுடைய பிரார்த்தனையும் கூட. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இப்போ திருப்பவும் நான் இந்த திணை அப்படின்னு சொல்லப்படுறேன். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தமிழ் மொழி பேசுறவங்க முருகப்பெருமான சனாதன தர்மத்துல 6 வகையான தெய்வம்னா பேர்கள், பரம்பொருள் ஒண்ணுதான். ஆனா அந்த பரம்பொருளுக்கு ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப்ஸ் ஆர் டிஃபரெண்ட். பேர்களும் அதோடைய வழிபாடு முறையும் தான் வேற. அது என்ன? கணாதியப்பம்னா பிள்ளையார் கணபதியை கும்பிடுறது, கௌமாரம் முருகப்பெருமானை கும்பிடுறது, சைவம் சிவபெருமானை கும்பிடுறது, சாக்தம் அம்பாளை கும்பிடுறது, மகாவிஷ்ணுவை கும்பிடுறது, சூரியனை கும்பிடுறது. இந்த சனாதன தர்மத்துல இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப இருக்கு. அதுல முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது, வள்ளிநாச்சியார் கொடுத்தது என்ன அப்படின்னா தேனும் தினைமாவும். அந்த தினைமாவு அவ்வளவு ஒரு சத்தானது. இப்பவும் முருக வழிபாட்டுல தினைமாவு வச்சிருப்பாங்க. சோ அது அதாவது பகவானுக்கே வைக்கிறது. அதாவது நீங்க நம்ம முன்னோர்கள் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த சில ஐட்டங்களுடைய உபயோகத்தை பகவானோட சேர்த்து வைக்கும்போது ஃபியூச்சர்ல எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் துளசி செடி வச்சிருக்காங்க. அது பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க. துளசியில நிறைய உடலுக்கு தேவையான இம்யூனிட்டியை கூட்டக்கூடிய நல்ல பவர்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு அடுத்தால வேப்ப மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க. அருகம்புல் எடுத்துக்கிட்டிங்கன்னா விநாயக பெருமானுக்கு விசேஷம்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்க சேர்த்து வைக்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சரி, மக்கள் இதையெல்லாம் உபயோகப்படுத்தணும். அதே மாதிரிதான் சிறுதானியங்கள், நவதானியங்கள் அதோடைய சத்துக்கள் போகாதபடிக்கு, அழிஞ்சு போகாதபடிக்கு நாம உணவு பதார்த்தமா செய்யணும். as much as possible consume raw and please do not overheat it. நிறைய சூடு பண்ணி அதோட சத்துக்களை அழிச்சிடாதபடிக்கு, அதே நேரம் நல்ல சுவையா இருக்கக்கூடிய தேனும் தினைமாவும் அது பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ருசியா இருக்கும். வள்ளி நாச்சியார் முருகப்பெருமான் வள்ளி நாச்சியார் கிட்ட போறாங்க. அது ஒரு தனி ஒரு நிகழ்ச்சி. நான் அதை கதைன்னு சொல்ல மாட்டேன். அதுல இருந்து நம்ம தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதாவது ஒரு பக்குவம் அடையாத ஒரு ஆத்மா பக்குவம் அடைகிறதுக்காக வேண்டி அந்த பரம்பொருள் என்ன என்ன லீலைகள் எல்லாம் பண்ணுது அதை பக்குவப்படுத்துறதுக்காக அப்படிங்கிறது தான் வள்ளி கல்யாணம். அதுல ஒரு ஸ்டேஜில்
சுவாமி வந்து விருத்தன் கிழவனா இருப்பார். அப்ப எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது வள்ளி தாயார் வந்து தேனும் தினைமாவும் கொடுப்பாங்க. வள்ளி தாயார் வந்து அவங்க வந்து ஒரு வேட குலத்தை சேர்ந்தவங்க, நம்மள மாதிரி மனுஷங்க தான். ஸோ அவங்க அந்த தேனும் தினைமாவும் கொடுக்கும்போது நடிப்பாங்க. சிவசாமி நடிப்பாரு. விக்குது விக்குது அப்படிம்பாரு. தண்ணி கொண்டு போவாங்க, தண்ணியில எல்லாம் கொடுப்பாங்க. அது கதை. இப்ப நமக்கு இந்த நேரத்தில் நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த அந்த தேனும் தினைமாவும். தேன் எவ்வளவு ஒரு மெடிசினல் குவாலிட்டி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதை பத்தி பேச வேண்டாம். தினைமாவும் அவ்வளவு ஒரு நிறைய சத்துக்கள் உண்டான ஒரு உணவு. இன்னைக்கும் முருக வழிபாட்டுல தினைமாவு வெல்லம் கலந்து வச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நாம சாப்பிட்டுட்டு வர்றோம். இது வந்து பல பேருக்கு இது வந்து அவ்வளவு நல்லா தெரியும்னு என்னால சொல்ல முடியல. பட் இது என்ன காட்டுது அப்படின்னா, நம்ம பெரியவங்க இப்படி சொல்லியாவது இந்த தினைமாவை அவங்க சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு நிகழ்ச்சி வர்றதுக்கு காரணமா இருந்தது. ஸோ அதே மாதிரி இப்ப நான் வந்து சொல்லியிருக்கேன், கிழவன் ஆயாச்சு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா கொடுத்த சாப்பாடு எப்படின்னா, இந்த கேழ்வரகு, கேப்பைன்னு சொல்லுவாங்க அத லோக்கல் லாங்குவேஜ்ல. அதுல ஓட்டு உப்புமா அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா, அதை நல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சிருவாங்க. நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டு ஒரு வாணல்ல ஒரு எண்ணெய் விட்டு மிளகாய், உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுட்டு அதுல இதை போட்டு நல்ல வறுத்து எடுத்துருவாங்க. என்ன ருசியா இருக்கும் தெரியுமா? ஸோ இது வந்து இந்த எண்ணெயோட சேர்ந்ததுனால எனக்கு தெரியல, ரொம்ப சூடு பண்ணியிருந்தா அது சத்து போயிருமோ அப்படின்னுட்டு. இப்போ எனக்கு வந்து எல்லா சீக்கும் இருக்கு. பட் இன்னும் கூட 81 வயசுல நான் அவ்வளவு ஆனந்தமா ஐ என்ஜாய் லைஃப். ஏன் தெரியுமா? எடுத்துக்கிட்ட உணவுனால இல்லையா சார்? அதாவது இது சாப்பிடுறதுனாலையும் முதல்ல சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வரணும். முதல்ல எண்ணம் தான் முக்கியம், அதுக்கு பிறகுதான் செயல். எண்ணமே இல்லைன்னா பிறகு செயல் எங்கிருந்து வரப்போறது? ஸோ அந்த எண்ணத்தை உண்டாக்குறது என்னது? அதாவது இப்ப இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்களா ஆர்கானிக் ஃபுடு, ஆர்கானிக் ஃபுடுன்னு. ஆர்கானிக் ஃபுடுன்னா என்னது அது? அதாவது கெமிக்கல் அல்லாத ஒரு உணவு முறை, ஒரு 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 காய்கறி பழங்களை உண்டாக்குறது. அந்த ஆர்கானிக் வேல இந்த நவதானியங்கள், சிறுதானியங்கள் ரொம்ப முக்கியமான இடத்த பிடிக்குது. ஆனா கொஞ்சம் வருத்தப்பட்டு தான் இந்த விஷயத்த சொல்லணும். என்ன அப்படின்னா, இனியும் அந்த நவதானியங்களுடைய உபயோகம் கூடணும். இப்ப எனக்கு வந்து சுகர் இருக்கு. அதுக்கு வந்து அந்த கேழ்வரகு ரொம்ப அற்புதமான ஒரு உணவு அதுக்கு. நான் அதை எடுத்துக்கிறேன். கேப்பை வந்து நல்ல அந்த மாவு ரெடிமேடா கடையில கிடைக்குது. தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம். அந்த தோசை சுடும்போது நல்ல பதமா சுட்டா அதோடைய அந்த அந்த மருத்துவ குணங்கள் அல்லது அதனுடைய சத்துக்கள் எல்லாம் அழியாதபடிக்கு அதை நாம நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ரெண்டாவது, இப்ப ஆடி மாசம் வந்துருச்சுன்னா அம்மன் கோயில் எல்லாம் கேப்ப கூழ் என்ன ருசி தெரியுமா? அது ஏன் மக்கள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க? ரெண்டாவது, இனியும் நம்ம நாட்டுப்புறத்துல போயாச்சுன்னா அரிசி சோறு சாப்பிட மாட்டாங்க, கூழ் தான் சாப்பிடுவாங்க. கூழ் வந்து நல்ல பசி தாங்கும். சிறுதானியத்தினால பர்டிகுலரா அந்த அந்த இப்ப சொன்ன 9 வகையான தானியத்துல ரொம்ப முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா கொள்ளு. கொள்ளு இப்போ கிடைக்கவே இல்லை, நான் எங்கேயும் கேள்விப்படவே இல்லை. இன்னொரு வார்த்தை அதுக்கு காணம் அப்படிம்பாங்க. காண துவையல் அடிச்சு கொடுப்பாங்க எங்க அம்மா, அவ்வளவு ருசியா இருக்கும். அதுக்கு பிறகு இந்த கேப்பையில எவ்வளவு இந்த மாதிரி கேப்ப தோசை. அதுக்கு பிறகு
இப்போ கேப்பையில கூட இந்த நூடுல்ஸ் மாதிரி இடியாப்பம் மாதிரி அதெல்லாம் ரெடியா வருது, அப்படியே போட்டு சாப்பாடு கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த 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 வியாபாரத்துறையில கூட அவங்க வந்து இந்த சிறுதானியத்தை ஒரு நல்லபடியா உண்டாக்குறாங்க. இந்த லாஞ்சிட்டிவிட்டி, நம்மளுடைய அந்த மனித பிறப்பு ஃபுல் டேர்ம்ஸ், ஃபுல் டேர்ம்ஸ் என்னது 140 வருஷம். 140 வருஷம் நம்மளால இருக்க முடியாது. ராமானுஜர் வந்து 120 வருஷம் இருந்தாரு. நம்ம இப்ப இன்னைக்கும் நீங்க ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா ராமானுஜருடைய உடலை பதப்படுத்தி வச்சிருக்காங்க. பல பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஸ்ரீரங்கம் போயிட்டு நேரம் ரங்கநாதரை கும்பிட்டுட்டு வெளியில வந்துருவாங்க. ஆனா அங்க ராமானுஜர் சன்னதிக்கு போனா அவர் அப்ப எப்படி இருந்தாரோ அப்படியே அந்த ஃபார்மாட்லயே அவரு பத்மாசனத்துல நமக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவரை போய் தரிசனம் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் இந்த 120 வருஷம் இருக்கிறதுக்கு அவங்க என்ன வாழ்க்கையில ஃபாலோ பண்ணாங்க? முக்கியமா உணவு முறை, தவ வாழ்க்கை, இதெல்லாம் தான் நம்மளுடைய லாஞ்சிட்டிவிட்டி. இது கூட அப்பர் கூட தேவாரத்துல சொல்வார், மதிக்கத்தக்க மனித பிறவியும் வேண்டுவதே அப்படிம்பார். பகவானை நாம வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு பேரானந்த நிலை கிடைச்சது அப்படின்னு சொன்னா இந்த மானிட பிறவி நமக்கு வேணும். ஆஞ்சநேய பெருமான் கூட ராமர்கிட்ட போகும்போது, நீ வா நம்ம வந்து வைகுண்ட பதவிக்கு வைகுண்டம் போயிடலாம் அப்படிங்கும்போது, நோ வைகுண்ட பதவி எனக்கு வேண்டாம், நான் வந்து இந்த பூலோகத்திலே தான் நான் இருக்க போறேன், ஏன்னா இங்கதான் நான் உன்னுடைய நாமாவை பத்தி சொல்ல முடியும் அப்படின்னா. அப்ப இதுக்கு ஆதாரமா என்னது? நம்மளுடைய உடம்பு தான். சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். அந்த சுவரை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்கு உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பெரியாழ்வார் இருக்கிறாரு. அவர் வந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு. அதாவது நான் வந்து இது வந்து ஆக்சுவலா சுவாமிக்கு கண்பற்றக்கூடாதே அப்படின்னு அவர் பாடின ஒரு பாசுரம். அது 4000 திவ்ய பிரபந்தத்துல வருது. அதோட குறிக்கோள் என்ன அப்படின்னா, நாம வந்து இந்த மானிட ஜென்மத்தை நல்லா அனுபவிக்கிறதுக்கு நமக்கு வந்து வாழ்நாள் அதிகமா வேணும். வாழ்நாள் அதிகமா இருக்கணும்னா நம்ம உடம்ப கெடுத்துக்க கூடாது. அப்படி கெடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா உணவு வந்து நமக்கு வந்து அவசியம் வேணும். பலர் இதில் கேட்குறவங்க எல்லாம் அசைவ உணவு சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. ஆனா நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மனித உடம்பு வந்து அசைவ உணவுக்கு ஏற்றதாக பகவான் படைக்கலை அப்படிம்பாங்க. அப்போ நம்ம என்னன்னா இது வந்து ட்ரபிள் இல்லாதபடிக்கு ஈஸியா ஜீரணிக்க கூடியது வந்து சைவ உணவு தான். அதுலேயும் இப்போ நீங்க மற்ற ஒரு ஒரு தானியங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்னது அப்படின்னா கோதுமை, நெல், துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கொண்டக்கடலை, மொச்சை, எள்ளு, உளுந்து, இந்த மாதிரி நம்ம அன்றாடம் நம்ம எடுத்துக்கிறது கூட நாம வந்து இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா டசன் கணக்கான மாடல் கிடைக்குது. பட் எல்லாமே பளபளன்னு இருக்கும். அதனுடைய சத்துக்களை எல்லாம் நீக்கிட்டு சக்கையத்தான் அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. இந்த டயபெட்டிக்கு அந்த பொளியல் அரிசின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை வந்து அதோடைய பலன் தெரிஞ்சவங்க எத்தனை பேரு? இப்ப இன்னைக்கு கொஞ்சம் வருத்தத்தோட தான் நான் இதை சொல்லுவேன். மக்கள் வந்து சரியான திசையில போகல. தன்னையும் சரி, தன்னுடைய எதிர்கால சந்ததியும் சரி, அது வந்து ஒரு ஒரு தவறான திசையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல என்ன மாதிரி பெரியவங்கள்லாம் வந்து பழமைய சொல்லி அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு சீரான வாழ்க்கை வாழ்றதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த முயற்சிக்கு நல்ல வாழ்றதுக்கு உணவு இல்லாம வாழ முடியாது. அதுக்கு தான் இந்த சிறுதானியங்கள்.
அந்த சிறுதானியங்களை நாம வந்து எப்படி அதை இது பண்ண முடியும்? ஆனா கொஞ்சம் வருத்தத்தோட தான் சொல்றேன். அதோடைய உபயோகம் நீங்க உங்களை மாதிரி இந்த மாதிரி பெரிய இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் எல்லாம் நடத்தி அதை வந்து உபயோகத்துக்கு கொண்டு வந்து அதனால மக்கள் வந்து பலனடையணும். திருப்ப திருப்ப எல்லாரும் சொன்ன இந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் தாம் பட்ட அனுபவத்தை சொல்லணும். அப்படி சொல்லும்போது இளைய சந்ததியினர் ஒரு ஒரு 100 பேருக்கு ஒரு 10 பேர் ஒரு 20 பேர் இதை கேட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்ம எடுக்கிற முயற்சி அது வந்து ரொம்ப பிரயோஜனமானதுன்னு சொல்லுவேன். நடக்கிறது கலிகாலம். நம்மளை திசை திருப்பதுக்கு 1000 சந்தர்ப்பங்கள் ரெடியா நின்றுகிட்டு இருக்கு. அதுல எல்லாம் நம்ம ட்ராப் ஆயிடக்கூடாது. நாம வந்து எப்பவும் விழிப்பு உணர்வோட இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம கடவுள் பக்தி, கடவுள்னு சொன்னா நீங்க வந்து ஒரு ஒரு மூட நம்பிக்கை அல்லாதபடிக்கு என்னுடைய என்னுடைய ஆசான் அவர் சொல்லுவார், ஒருத்தன் வந்து கடவுளை பத்தியே நம்பல. ஆனா அந்த ஆசானுடைய லெக்சரை அவர் கேட்கிறாரு. அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன், ராத்திரி பூரா தூங்கல. மறுநாள் காலம் வந்து எங்க ஆசான் கிட்ட வந்து கேட்கிறாரு, இப்ப சொல்லுங்க, நான் ஒரு கன்ஃபியூசிவ் ஸ்டேட்டட்ல இருக்கேன், கடவுளுங்கிறது ஒண்ணு இருக்காரா இல்லையா, அது தெரிஞ்சிடணும் எனக்கு. அப்ப ஆசான் சொன்னாரு, அப்பா நீ சாப்பிடுற இல்ல சாப்பாடு, அது போய் உன் உடலுக்குள்ள என்ன நடக்கு நீ கொஞ்சம் சொல்லு அப்படிங்கிறார். உடனே அவர் சொல்றாரு, ஜீரணமாகுது அப்படின்னா. அப்படி சொன்னா போறாது, இனி விவரமா சொல்லு அப்படிங்கிறார். உடனே அவர் வந்து அந்த அவருக்கு பதிலா அந்த நாத்திகருக்கு பதிலா குரு மகாராஜனே சொல்றாரு, இந்த மாதிரி அது வந்து உடலுக்குள்ள நல்லா அதெல்லாம் பிழியப்படுது, குடலுக்குள்ள போன உடனே அந்த சத்துலாம் உரியப்படுது, அதுல இருந்து ஒரு பகுதி ரத்தமா மாறுது, அதுல இருந்து ஒரு பகுதி வந்து மஜ்ஜையா மாறுது, போன் மாராவா மாறுது, அதுக்கு பிறகு பிரெயினா மாறுது, ஒரு 5 வகையான தாதுக்களா மாறுது அப்படின்னு சொன்ன உடனே, இதுல நான் ஏதாவது தப்பு சொல்லிட்டேனாப்பா? ஆமா, என் உடலுக்குள்ள நடக்கிறதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்ட உடனே, இதுல வந்து ஒரு காரியத்தை நீ செய்ய முடியுமா? இல்ல ஒரு காரியத்தை ஒரு டாக்டர் செய்ய முடியுமா? இல்ல அந்த ரத்தமா மாறுது ஒரு 10 இட்லியை கொடுத்து ஒரு டாக்டர் கிட்ட இதை ரத்தமா மாத்தி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னா அவரால் மாத்தி கொடுக்க முடியுமா? இப்ப இதை யாரு செய்யறடா? யாரு செய்யறா சொல்லு. என் உடலுக்குள்ளேயே ஒரு சக்தி செய்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அடா, அந்த சக்தியைத்தான் பரம்பொருள் கடவுள்னு சொல்றாங்க. இப்ப அதுல உனக்கு ஏன் இதுல நம்ப மறுக்கிற நீ இதுல அப்படின்னு அவர் கேட்டு, அந்த ஒரு விதையை அவர் மனசுல விதைச்சதுனால அவர் வந்து உண்மையை அறிஞ்சு அவர் வந்து அவருடைய சீடனா ஆனாருங்கிறது வந்து ஒரு நிகழ்ச்சி. இது அவர் வேற யாரும் இல்லை, நமக்கு நல்லா தெரியும். பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய வாழ்க வளமுடன் குரூப்ல இருக்கக்கூடிய ஆசான் வேதாத்திரி மகரிஷி. சோ இதுல நம்ம நம்ம இந்த என்ன மாதிரி பெரியவங்களுடைய பங்கு என்ன அப்படின்னா, உள்ளத உள்ளபடி இளைய தலைமுறைக்கு எடுத்து சொல்லணும். அதை வந்து இந்த ஒரு ஃபோரம் இல்லை, எந்த ஃபோரம் ஆனாலும் சரி, ஐ வில் கண்டினியூ டு டூ தட். அதோட பலன் எனக்கு கிடையாது. கீதையில பகவான் சொன்னானே, என்ன சொன்னா, அதாவது கர்மா பண்றதுதான் என்னுடைய வேலை, பலன் கொடுக்கிறது வந்து பரம்பொருள். நான் பரம்பொருள்னு சொன்னா பேரே சொல்ல மாட்டேன். பரம்பொருள்னு சொன்னா இந்த உலகத்துல ஒரே ஒரு பரம்பொருள் தான் இருக்க முடியும், 2 பரம்பொருள் இருக்க முடியாது. எந்த பரம்பொருள் சூரியனை ஒதுக்கி வைக்கிறதோ, எந்த பரம்பொருள் ஒரு காக்ரோச் ஒரு அதனுடைய அதனுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்ய வைக்கிறதோ, ஒரு எறும்பு, அதெல்லாம் அறிவு மயமா இருக்கு. சோ அந்த ஒரு பரம்பொருள், ரைட்? அப்ப அந்த பரம்பொருள் தான் வந்து இந்த உலகத்தை நல்லபடியா வழி நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இயற்கை எப்படின்னா, ஒண்ணு நல்லதுன்னா ஒண்ணு கெட்டது, ஒண்ணு பகல்னா ஒண்ணு இரவு, ஒண்ணு சண்டைன்னா ஒரு சமாதானம்,
இப்படி ரெண்டும் ஆப்போசிட்டா ஒண்ணா தான் பிணைஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நல்ல விஷயங்களை நடக்காம இருக்கிறதுக்காண்டி இன்னொரு சக்தி இருக்குத்தான் செய்யறது. அதான் நம்ம கிறிஸ்தவ நண்பர்கள் சொல்லுவாங்க, சைத்தான், ஆண்டவர் சைத்தான். பட் இதெல்லாம் நம்மள ஒரு ஒரு தவறான ஒரு ஒரு டைரக்ஷன்ல நம்மளை இழுத்துட்டு போகும். ஆனா எப்பவுமே என்னுடைய ப்ரொஃபசர்ஸ், நான் இப்போ பாபா அணு ஆராய்ச்சியில வேலை பார்த்துட்டு 2003 ரிட்டையர் ஆயிட்டு, இனியும் நான் கத்துக்கிட்டது பூரா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன், அதுல பணி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், பணி புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதே மாதிரி ஆன்மீக தொண்டுலையும் இறை வழிபாடு, இது மாதிரி நல்ல உணவு பழக்கங்கள், இதெல்லாம் நல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தன் ஆர்வம் சளைக்காம இதெல்லாம் என்னால முடிஞ்ச வரையில. ஏன்னா 80 வயசுக்கு மேல வாழ்றது ஒரு போனஸ் வாழ்க்கை தான் அது. அந்த போனஸ் வாழ்க்கையில என்ன செய்யணும்னா, எது உண்மையோ எது சத்தியமோ அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள அதை ஃபாலோ பண்ண வைக்கணும். அந்த ஒரு பணி தான் எனக்கு ஆண்டவன் இட்ட பணி. இப்போ இந்த நாட்கள்ல அதை நாம செய்துகிட்டே இருக்கோம். ரைட்? அதுல திருப்ப திருப்ப நான் சொல்லுவேன், நாம உயிர் வாழ்றதுக்கு உணவு அத்தியாவசியம். கண்டு அதை சாப்பிடணும், கண்டதை சாப்பிடக்கூடாது. அதனால நாம இந்த சிறுதானியங்களை நம்மளுடைய உணவு வகைகளை எடுத்துக்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது ஈஸியா ஜீரணமாக கூடியது. அதுல உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைய இருக்கு. இன்னைக்கு எத்தனை வகையான சீக்குகள் இருக்கு. இப்ப நான் கூட எல்லா சீக்கும், கொலஸ்ட்ரால்ன்றாங்க, பிபின்றாங்க, டயபெட்டிஸ்ன்றாங்க, எல்லாம் இந்த உடலுக்குள்ள இருக்குதான் செய்யுது. பட் நான் 100 வருஷமாவது இருக்கணும். இப்ப இன்னி 19 வருஷம் இன்னும் இருக்கணும். அப்ப நான் அதுக்கு என்ன செய்யணும்? அதாவது நான் சொல்லுவேன் முன்னால, முதல்ல எண்ணம், அதுக்கு பிறகுதான் செயல். அப்ப நான் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? என் உணவு வகையில இன்னும் கூட சொல்லுவாங்க, குறைச்சி சாப்பிட்டு சீக்கு இழுத்து வைக்கிறவங்களை விட அதிகம் சாப்பிட்டு சீக்கு இழுத்து வைக்கிறவங்க தான் ஜாஸ்தி. சோ ஞானிகள் சித்த மகா புருஷர்கள் உணவை ரொம்ப குறைவாத்தான் எடுத்துக்கிட்டாங்க. அதுலயும் சத்தான உணவை தான் எடுத்துக்கிட்டாங்க. நான் சொல்லுவேன், சிறுதானிய உணவு எடுத்துக்கிட்டா போறோம். 100 வருஷம் ஈஸியா போக முடியும். இது இந்த ஒரே ஒரு செய்தி தான் நான் உங்ககிட்ட எல்லாரும் இது கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்லுவேன். நான் அருமைங்க சார், அருமைங்க சார். நீங்க சொல்றது எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும், எல்லா இளைமுறைக்கும் நீங்க நீங்க இப்போ உங்களுக்கு 80 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் நீங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கிறீங்க. மில்லட்ஸ் எடுத்து நல்லா சாப்பிட்டு சத்தான உணவுகளை நீங்க உங்களோட சின்ன வயசுல சாப்பிட்டுங்க இவ்வளவு தூரம் இருக்கிறீங்க. நீங்க தெளிவா சொல்லி இன்னைக்கும் நம்ம வீட்டுல அந்த அந்த ஓட்டு உப்புமா, அது அந்த நல்லெண்ணெய் அதுலதான் வேகும். ஆனா அது மேபி சில விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் போயிருக்கலாம். ஆனா ருசியை பொறுத்த வரையில அப்படியே நாக்கு அறுத்துக்கிட்டு இருப்போம். அந்த 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 அரிசியில கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி. ஸோ டயபெட்டிஸ்காரங்க அதை சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. அதாவது பசியை தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு அது இந்த சிறுதானியத்துக்கு நம்ம அரிசி சாப்பாடை விட, தோசை இட்லியை விட அது நல்லா இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் அனுபவத்துல பார்த்ததுதான். இந்த இந்த கோதுமையில செய்யக்கூடிய சப்பாத்தி, பூரியை நான் விரும்ப மாட்டேன். ஏன்னா அது ஆயில்ல வேக வைக்கிறாங்க, பொரிச்சு எடுக்கிறாங்க. அந்த ஆயில் எப்படிப்பட்டதோ தெரியாது. ஆனா சப்பாத்தி அப்படி இல்லை. இப்பதான் இன்னொன்னு சொல்லுவேன்,
நான் பம்பாயில 20 வருஷம் இருந்தேன். அப்போ அந்த 20 வருஷ காலத்துல அந்த மகாராஷ்டிரன் ரோட சேர்ந்து பழகினதுனால பாக்ரி ரொட்டி அப்படிம்பாங்க அவங்க. அதாவது பாக்ரின்னா அந்த சோளம், அந்த நாட்டு சோளம் கொஞ்சம் ஒரு ஒரு 1 mm 2 mm டயல்ல ஒயிட் கலர்ல இருக்கும். அது நாம சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் நல்ல கதிர் இருக்கும். இப்பதான் மக்காச்சோளம் ரொம்ப பெருசு கிடைக்குதே, அதை சொல்லலைன்னா நாட்டு சோளம். அதை வந்து பாக்ரி ரொட்டி அப்படிம்பாங்க. வெளியுமே 1 மாச காலம் வச்சிருப்பாங்க ஐயா. அதை ஒண்ணும் ஆகாது, அழகா அதை வந்து அப்படியே ஒரு ஒரு லாங் டூர் போகும்போதெல்லாம் அவங்க அதை வச்சு சாப்பிடுவாங்க. சிறுதானியத்துடைய மகிமையை சொல்லக்கூடிய ஒரு உணவு வந்து பாக்ரி ரொட்டி. நார்த் இந்தியன்ஸ், பர்டிகுலரா மகாராஷ்டிரியன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம கிட்ட இப்போ என்ன சிறுதானியத்தை இருக்கு அப்படின்னா, அதிகமா நம்ம யூஸ் பண்றது வந்து கேழ்வரகு தான். அதுக்கு அடுத்தாப்புல இனி ஒரு சாப்பாட்டு வகையை நான் சொல்லணும்னு ஆசைப்படுவேன். இந்த இந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா, மூக்கு தால். அதை வந்து தண்ணியில ஒரு நாள் ராத்திரி ஊற வச்சு அதை அப்படியே ஒரு துணியில கட்டி அதை வந்து காத்து சூரிய வெளிச்சம் உள்ள இடத்துல விட்டுட்டோம் அப்படின்னா, இன்னும் ஒரு ஒரு 10 மணி நேரத்துல அதை திறந்து பார்த்தீங்கன்னா ஜிவு ஜிவு ஜிவுன்னுட்டு முளை விட்டு அப்படி இருக்கும். அது அதோட சைஸ் கூட கூடி இருக்கும். இந்த முளை விட்ட பயிர் சாப்பிடும்போது நம்மளுக்கு வேண்டிய எல்லா விதமான மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. பர்டிகுலரா மூக் தால். ஸோ இந்த மாதிரியான ஒரு உணவு பழக்கத்தை நம்ம சின்னவங்க, நானும் கூட பார்த்துருக்கேன். இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லாம் இந்த ஸ்பர்டட் சிரல்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி மற்ற சிறுதானியங்களையும் அதை ஊற வச்சு முளை விட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த முளை விட்டு சாப்பிடும்போது அது வந்து ரா ஃபுட் எடுக்கும்போது எந்த வித சத்தும் அதுல அழிவே கிடையாது. ஏன்னா நம்ம அதை வந்து ஹீட் பண்ணும்போது அது வந்து சில அது அந்த சூடு வந்து சில விட்டமின்களை அழிச்சிரும். ஆனா இந்த அருமையா சொன்னீங்க சார். எஸ் சார், அருமையா சொன்னீங்க. நல்லா நல்ல மக்களை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க நல்லா உங்களோட டைமிங் வந்து 1/2 மணி நேரத்தை கொடுத்தது டைம் ஆகி போச்சே. நான் ஆமாங்க சார், நீங்க வந்து நீங்க பேசுறது வந்து எங்களுக்கு டைம் போனதே தெரியல. அப்படியே நாங்க பாட்டுக்கு அப்படியே உள்ளார முழுங்கிட்டோம். எப்படி போகணும், எப்படி வாழணும் என்று நாங்க தெரிஞ்சு கொண்டோம் சார். இப்ப டைம் ஒதுக்கி எங்களுக்கு வந்து இவ்வளவு நேரத்துல வந்து இவ்வளவு ஏஜ் ஆகியும் வந்துட்டு ஒரு இளம் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து போய் சேரணும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் எங்களுக்கு முடிச்சிருந்து பண்ணி கொடுத்ததுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். சரிப்பா, அடுத்த ஆள் ரெடியா இருக்காங்க. நீங்க போன ஒரே ஒரு அரை நிமிஷம் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடுறேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் எங்கள் சர்க்குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. என்னுடைய ஒரு சின்ன கருத்துக்கள் அதை வந்து உங்க முன்னிலையில வச்சுட்டேன். நீங்க அதை உபயோகப்படுத்தி நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும். என்னுடைய பிரார்த்தனை அதுக்கு. நன்றி சார். நன்றி சார், எங்களுக்கு சிறப்பாக செய்தி கொடுத்து நல்லா பண்ணி கொடுத்தீங்க. இப்ப வந்து நம்ம ஸ்லாட் நம்பர் 1257 வந்து ஐயப்பன் சார் வந்து அருமையா பேசியிருந்தாரு. இப்ப வந்துட்டு நம்ம வந்து தொடங்கி இருக்கும் நிறுவனம் நரசோஸ் காஃபிஸ் அண்ட் கோ பிரசன்டட் பை அனில் ஃபுட்ஸ். இப்ப வந்து நம்ம வந்துட்டு 257வது ஸ்லாட் 58வது ஸ்லாட்டுக்கு நம்ம போக போறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம டெக்னிக்கல் டீம் வந்து ஸ்டோரேஜ் பண்றதுக்கு 30 நிமிஷம் வெளியே வந்துட்டு எல்லாருமே உள்ள லாகின் ஆகுங்க. எந்த 30 செகண்ட் 30 செகண்ட் மட்டும் தான் நமக்கு இருக்கும். நீங்க எல்லாரும் ரீஜாயின் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. நன்றிங்க சார். நன்றி.